ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அடுத்த சிறப்புரையாக ஒரு நபர் தமிழகத்துக்கு ஜோதிட துறையில மிக பிரபலமான நபர். இவரை தெரியாதவர்கள் ஜோதிட துறையில் இருக்க முடியாது. மாநாடு கருத்தரங்கத்தில் முதன்மை பெற்றிருக்கும் பள்ளிப்பாளையம் என்றாலே அது முருகன் முரளி என்ற பெயர் அளவுக்கு ஜோதிட துறையில் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அருமை நண்பர் திரு முருகன் முரளி ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு உற்சாகமாக ஒரு வரவேற்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. மிக அற்புதமான முறையில ஸ்ரீ வராகிமிர ஜோதிட பயிற்சி மையம் 2016 பதிவு செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை மிக சிறப்பான முறையில் உருவாக்கி நம்முடைய ஏழுமலை ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த அற்புதமான முறையில் 25வது வெள்ளி விழா ஜோதிட சிறப்பரங்க கருத்தரங்க கூட்டத்திற்கு நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். முதலில் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஏழுமலை ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய தொடர் விடாமுயற்சியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாகவும் குருவாக மட்டுமல்ல ஒரு அப்பாவாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் உலகம் நாம இங்கதான் இருக்கிறோம், நம்மள உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக உத்வேகமாக இருக்கக்கூடிய ராஜநிலை ஜோதிட நிறுவனுடைய பயிற்சி நிறுவனாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சி எல்லா பக்கம் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் டிவி சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக குழு பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஜோதிட துறைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கக்கூடியது என்னுடைய ஜோதிட முதல் குருநாதர் அப்படின்னா நம்முடைய மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த ஜோதிட துறையில ஆண் சொல்லி போட்டு சொல்லி கொடுத்தவர் மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் தான். அவரு இல்லைன்னா இந்த இடத்துல நான் நிப்பனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பல இடங்கள்ல பல வளர்ச்சிக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் இங்கே இருக்கிறார் அப்படின்றதையும் இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் இங்க வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள், சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்கள், நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் மற்றும் எப்பொழுதுமே உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்முடைய சின்ன சேலத்தினுடைய வேந்தர் டிவி புகழ் சுதா கண்ணன் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சதீஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா அவர்களும் இங்கே வருகை புரிந்து நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போ எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில பலன் சொல்வதற்கு என்ன ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்றத சுருக்கமா ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் எல்லாரும் பேசணும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையான முறையில பலன் சொல்வதற்கான ஒரு வழிமுறைகள் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக. உங்களுடைய ஜாதக கட்டத்துல நவ கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அந்த அஸ்த நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன். அப்ப சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அடுத்து சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்ப மக நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது. அப்ப கேதுக்கு ஒரு டிக்கு. இந்த மாதிரி நவ கிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த நட்சத்திர அதிபதி இருக்கக்கூடிய கிரகத்துக்கு டிக் அடிச்சுட்டே வாங்க. இந்த டிக் அடிச்சுட்டே வரக்கூடிய விஷயத்துல எது டிக்கு வாங்காம இருக்குதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவருடைய ஜாதக கட்டத்துல சூரியனோட நட்சத்திரத்துல கிரகங்களே இல்லை. அப்ப சூரியன் டிக்கு வாங்கல. அப்ப அவங்களோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு தலைமை பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு, அதிகார தன்மைகள்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் தான் உருவாக்கி கொடுக்கும். அதே போல சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பாரு. அந்த ஏமாற்றத்தை வைத்து படிப்படியா வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழின்றத யுக்தியை கையாள்வாங்க. அந்த சூட்சமத்தை கண்டுபிடிப்பாரு. அப்ப அந்த வழிமுறைகள் யாருக்கு? சூரியனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்களுக்கு சில மைனஸும் இருக்குது, சில பிளஸும் இருக்கு. அப்ப மைனஸ்னா என்னது? சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லாத அப்பாவுடைய உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்காது, இவங்க கிட்ட இருந்து அப்பா கிட்டையும் கிடைக்காது. அப்ப அது ஒரு மைனஸாக உருவாக்கி கொடுக்கும். அதே போல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், அவருடைய ஜாதகத்துல சந்திரன் நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவனுடைய மனநிலைகள் சரியான நிலையில் இருக்காது. மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்ப மனம் அலைபாய்ந்து மட்டும் இல்ல, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியாது. காலையில ஒரு மனநிலை, மத்தியானம் ஒரு மனநிலை, இரவு ஒரு மனநிலை. இந்த மாதிரி மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பாசம், இவங்க யாருகிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்ககிட்ட இருந்து உண்மையான பாசம் இவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அன்பு பாசம் அப்படின்றது ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயிடம் இருந்து உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள், குறிப்பாக ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த கணவர், எதிர்பார்த்த கணவர்கிட்ட அன்பு பாசம் அரவணைப்பு அவருக்கு கிடைக்காது. உடன் பிறந்த சகோதரி சகோதரிகள் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த அன்பு பாசம் அரவணைப்பு முழுமையாக கிடைக்காது. அதே போல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாதவங்க அவங்க பேர்ல பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதை கிடைமானாலும் பல தடைகள் வரதான் செய்யும். வீடு கட்டினாலும் பல தடைகள் ஏற்படதான் செய்யும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா படிச்ச படிப்புக்கு வேலை வாய்ப்புன்றது அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது. இவர் நினைச்ச படிப்பு, படிக்கிற படிப்பு ஒன்னா இருக்கும். அப்ப படிச்ச படிப்புக்கு வேலை வாய்ப்பு அது குறைவாதான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், இவர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இல்லாம இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் பண தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கும். பண விஷயத்துல சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவே முடியாது. பிறந்த குழந்தைகள் மூலமாகவும் நன்மதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்காது. குழந்தைகளால இவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கதான் செய்யும். இன்னும் ஒரு சிலருக்கு குரு நீச்சமாயி குருவினுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா குழந்தைகள் பிறந்தாலும் இவங்க கூட வளராது, தூரமா வளரும். இந்த மாதிரி சுருக்கமா ஷார்ட்டா நிறைய பலன்கள் சொல்ல முடியும். அடுத்தது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்கிரன் என்பது ரொம்ப முக்கியம். அதான் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி கிரகம். அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல ஒரு ஆண் ஜாதகத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த மனைவி கிட்ட இருந்து உண்மையான அன்பு, பாசம், அரவணைப்பு முழுமையாக அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அது தடையாதான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கிர நட்சத்திர கிரகம் இல்லைன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் எதிலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறனாலும் சரி, ஒரு சொந்தக்காரங்க வரனாலும் சரி, ஒருத்தர் பேசுறதுனாலும் சரி, யாருக்கிட்டையுமே எந்த இடத்துலயுமே ஒரு திருப்தியும் நிறைவும், ஒரு திருப்தி அடையாத மனநிலைகள் தான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சனியினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. தொழில ஒரு குறையோட தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்.
ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கற்பனை எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஒத்தைக்கு ரெட்டையா கிடைக்கும், ரெட்டைக்கு மூன்றா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், சோ அப்ப கேதுனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைனாவே ஆன்மீக தேடல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆன்மீகத்துல திருப்தி அடைய மாட்டாங்க. அதே நேரத்துல யாரையும் நம்ப மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே ஏமாற்றத்தை சந்திச்சு எதை செய்யறது, யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்ற ஒரு குழப்பங்களும் ஒரு சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த எம்எம் சிஸ்டத்தினுடைய அடிப்படையில் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, எந்த கிரகத்தோட நட்சத்திர கிரகம் இல்லாம இருக்குதோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் தான் இந்த பிறவில நீங்க அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு குறையா இருக்கு. அப்ப அதை வச்சு நீங்க அழகா எளிமையா பலன் சொல்லலாம். அப்ப வந்தவங்க எதை பற்றி கேள்வி கேட்பாங்க? திக்கு வாங்காத கிரகம் கோச்சாரத்துல அவங்க வரும்போது கோச்சாரத்துல எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தோட காரகத்துவம் தான் அவங்க அதிகமான ஒரு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வி சொன்னீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சூரியனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, அது இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல லக்னத்துக்கு கோச்சாரத்துல 10ஆம் இடத்துல இருக்குது. அப்ப கண்டிப்பா ஒரு தொழிலை பத்தி தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த மாரி ஒரு செயல்பாடுகள், இந்த மாரி ஒரு எண்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அழகாக நம்ம பார்த்து சொல்லலாம். சரி, அடுத்ததாக ஷார்ட்டா எம்எம் சிஸ்டத்து பிரகாரமே சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல புண்ணிய கணக்கு அதிகமா இருக்கா, பாவ கணக்கு அதிகமா இருக்குதா அப்படின்றத ஒரு எளிமையான முறையில் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நீங்கள் செய்யப்பட்ட கர்ம வினை இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வேலை செய்யும், பாவ வினை. லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் தாத்தா செய்யப்பட்ட கர்ம வினை உங்களுக்கு வேலை செய்யும், பாவ வினைகள் வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் அப்பா செய்யப்பட்ட பாவ வினை உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகர் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சாதனையாளராக மாறக்கூடிய அமைப்பாளர் யாருக்கு கிடைக்கும்னா, லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், 5ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், 9ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம், இது 3 இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் சாதாரணமா இருந்தாலும் வெரி குட்டாக மாற்றக்கூடிய அமைப்பாளர்கள் உண்டு. அதே மாதிரி 2 இருந்தாலும் சூப்பர், 1 இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். 3மே இல்லைன்னா பிறந்ததும் இறப்புக்கும் இடையில எப்படி வாழ்ந்தாங்கிறது பெரிய சரித்திரம்லாம் இருக்காது. சாதாரணமாக பிறந்து சாதாரணமாகவே அவனுடைய இறப்புகள் சென்றுவிடும். அப்போ அவருடைய ஜாதகத்துல புண்ணிய கணக்கு எப்படி பார்க்கணும், பாவ கணக்கு பார்க்கணுன்றது 1, 5, 9 சிறப்பான முறையில பார்க்கலாம். அடுத்ததாக ஜோதிடம். ஒரு ஜோதிடர் ஆகணும்னா நட்சத்திர சாரத்துல எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா, குருவோட நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், புதனோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், கேதோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அதாவது நம்முடைய எம்எஸ் சிஸ்டத்து பிரகாரம் புதன் டிக்கு வாங்கணும், கேது டிக்கு வாங்கணும், குரு டிக்கு வாங்கணும். இது 3 இருந்தா நீங்க ஜோதிடரா இருந்தீங்கன்னா படிப்படிப்படியா சிறப்பான முறையில் உங்களுக்கு வழிகாட்டுதல் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதுல இப்ப 3ல எனக்கு 2 இருக்குதுங்கயா, 1 இருக்குதுங்கயா, 3 இருந்தா சூப்பர். அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன்? எனக்கு இல்ல, நான் என்ன பண்றது, என்ன வழி இருக்குது? அதுக்கும் ஒரு எளிமையான முறையில எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்றேன். ஒரு குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நீங்க எப்ப ஜோதிடம் பார்க்க இருப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் படிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் சொல்லி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, குரு வாழ்க குருவே துணை அல்லது குருவோட மந்திரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சுன்னா குருவோட வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும், உங்களுக்கு பலனும் நல்லா வரும், சொல்லி கொடுக்கறதும் சூப்பரா வரும். ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஜாதகத்தை மேல கையை வச்சு குருவோட நட்சத்திரம் இல்லாதவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமாருடைய உருவத்தை நினைத்து அதை நீங்க கையை வச்சு ஜாதக பலன் சொல்லலாம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பலன் வர ஆரம்பிச்சு. அடுத்ததாக புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்ப இந்த புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஜோதிடத்துறையில் நல்லா வளரணும், வளர்ந்தே ஆக வேண்டும், வந்தாச்சு. அப்ப நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல, அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில அஸ்ட்ராலஜில டிஇ அஸ்ட்ரோ
BE அஸ்ட்ரோ, ME அஸ்ட்ரோ, PhD அஸ்ட்ரோ அப்படின்றத படிச்சு பட்டம் வாங்கி உங்க பேருக்கு அடுத்தது போடுங்க. புதன் நல்ல பலமாக வேலை செய்யும். அடுத்ததாக கேதுனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை, ஆனா ஜோதிடத்துல நல்லா வளரணும் அப்படின்னா இப்ப நம்முடைய வராகிமிரர் ஜோதிட பயிற்சி மையத்துல படிச்சு அவங்க ஒரு பட்டம் கொடுப்பாங்க, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்தனம் அப்படின்னு உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க. இத போட்டா கண்டிப்பா பலப்படுத்தி கொடுக்கும், நல்ல கிளைண்ட் கிடைப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஜோதிடத்தினுடைய பற்றும் பாசம் நல்லா இருக்கு. என்னைக்குமே ஜோதிடத்துடைய நல்லா வளரணும் அப்படின்னா ஜோதிடத்தை நீங்க என்ன பண்ணணும், நேசிக்கணும். நேசிக்கிறதுனா எப்படி, காதல். ஜோதிடத்தை நீங்க காதல் பண்ணீங்கன்னா தான் அது உங்களை பண்ணும். அப்ப எந்த அளவுக்கு நேசிச்சு கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜோதிட கலை படிப்படியாக மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய அவர் எந்த குணாதிசயம் பெற்றவர்கள், அவர்களிடத்துல எந்த குணாதிசயம் அவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, எந்த காரணத்தோட அதிகமாக இருக்கிறது, ரொம்ப எதிர்க்க இந்த ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு நட்சத்திரம் இருக்கு, ஒரு உதாரணம் கடக லக்னமா இருக்குது. கடகலா அந்த லக்னம் வந்து ஆயுத நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சிருக்காங்க. அப்ப அவரோட கேரக்டர் குணங்கள் குணாதிசயம் எல்லாமே புதனுடைய காலத்தில் சொன்னாங்க. அதுதான் சக்தி ஜாஸ்தி. அப்ப புதன் என்ன பண்ணுவாரு, ரொம்ப புத்திசாலி, திறமசாலி, அறிவாளி, எல்லாத்தையும் முன்கூட்டி செயல்படுத்தக்கூடியதாக அவங்க அதிகமாக யாருமே ஜாதகம் சொல்லப்போது அந்த லக்னம் எல்லா நட்சத்திரத்தில் திருப்பி கூட பார்க்குது. அப்ப பார்த்தாங்கன்னா அவருடைய குணாதிசயம் உள்ளுவரை தெரிந்து அதற்கு பலன் சொல்லும்போது அவர்களுக்கு இப்ப மேல ஒரு ஈர்ப்பு சீல் ஏற்படுத்திக்கிறது. சரிங்களா? ஒரு ஜாதகத்தை பார்க்க உடனே நல்ல முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல போலாக இந்த புத்தகம் வந்து ஜோதிட குரு, இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சு கொடுத்தது கிட்டத்தட்ட 2000 புத்தகத்துக்கு மேல விற்பனை ஆயிட்டு இருக்குது. சோ இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறவர் நம்முடைய மருதமலை குருஜி அவர்கள் தான். நான் புக்கு எழுதிட்டேங்கயா, இது என்னங்கய்யா வைக்கிறது பேருன்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு, இதுக்கு ஜோதிட விடிவெளி என்ற பேரை வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோடனே கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சாமியுடைய அவர்கிட்ட தான் போய் முதல் வாழ்த்துறை வாங்குறேன். இந்த ஜோதிட விடுவெளி என்ற புத்தகம் நல்ல சிறப்பாக வரும்னு சொல்லி அவர் தான் முதல் வாழ்த்துறை கொடுக்கிறாரு. அதனால இந்த அற்புதமான முறையில் இந்த ஜோதிட விடுவெளி என்ற புத்தகத்துக்கு பெயர் சொல்லி நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதனால ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு நிறைய குருமார்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். சோ இப்ப நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கை தட்டுங்க. ஒரு டிப்ஸ் சொல்றது கேட்கறேன், யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி. இப்போ ஒரே ஒரு விஷயம், ஒரு ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் அவருக்கு மைனஸ் சொல்லணுமா பிளஸ் சொல்லணுமா? பிளஸ் தான் சொல்லணும். இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் சொல்லிடுறேன், இதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஏன்னா மற்றவங்களும் எல்லாரும் பேசணும். இந்த புத்தகம் வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, ஒரு 10 புக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் இங்க லோகநாதன் எங்க செயலாளர் இருக்கிறாரு. இந்த புத்தகத்தோட விலை 360. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 10 புக்கு தான் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் மைனஸ் சொன்னவங்களுக்கு கண்ட்ரோல் ஆவாரா பிளஸ் சொன்னா கண்ட்ரோல் ஆவாருன்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பகை வீட்டில் இருந்தா அவங்க ஃபர்ஸ்ட் பகை நீச்ச வீட்டுல இருந்தா ஃபர்ஸ்ட் மைனஸ் தான் சொல்லணும். அப்பதான் நீங்க நல்ல ஜோசியம் சொல்லுவார். லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி அது ஆட்சி உச்சம் நட்பு வீட்டுல இருந்தா அவருக்கு பிளஸ் சொல்லணும். அப்படின்னாதான் நீங்க நல்ல ஜோதியம் சிறந்த ஜோதியம் கூட கண்ட்ரோல் பண்ணுவார். அப்ப எடுத்த உடனே அவங்கள்ட்ட மைனஸ் சொல்றதை விட்டுட்டு பிளஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இவருக்கு புகழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி இது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ற. ஆனா அவருக்கு எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஃபர்ஸ்ட் பால் என்ன பால் போடணும், நோ பால் போடணுமா, ஒயிட் பால் போடணுமா, கரெக்ட் பால் போடணுமா அப்படின்றத சூஸ் பண்றது வந்து அவருடைய ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பகை வீட்டில் நீச்ச வீட்டுல இருந்தா மைனஸ் தான் சொல்லணும். அப்பதான் அவங்களுடைய நல்ல ஜோசியம் சொல்லுவார். அதனால இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கீங்க. சோ இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக என்னுடைய சின்ன உரையை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஏழுமணி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக லோகையா மேலும் எங்கள் பேக் எடுத்துவாங்க. ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இப்ப மகரிஷி பதிப்பகத்தின் சார்பில் இந்த ஜோதிட பிடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய நூல். ஏன்னா இந்த 12 பாவத்துக்குள்ள விஷயங்கள் பூரா தெளிவா கொடுத்துருக்காங்க. அவர் சிறப்பா பேசினாரு. இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். அன்பு சிஷியன் முகுந்தன் முரளி பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறேன். ஐயா முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு திரு மருதமலை குருஜி ஐயா அவர்கள், திரு மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஐயா அவர்களுக்கு ஜோதிட லிங்கேஸ்வரர் என்ற மிக சிறப்பு வாய்ந்த பட்டங்கள் தரப்படுகிறது. அனைவரும் உற்சாகமாக ஒரு முறை உங்களுடைய கைத்தட்டல் தந்து மகிழ்ச்சி. பதிவு செய்யாதவர்கள் பதிவு செய்யவும். நன்கொடையாளர்கள் நம்முடைய சிறப்புக்கூடிய நன்கொடை தாராளமாக வழங்கலாம். ஏழுமலை ஐயா இங்கே நில்லுங்க. ஏழுமலை ஐயா அவர்களுக்கு திரு மூதன் முரளி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஏழுமலை ஐயா அவர்களுடைய மனைவி திருமதி ராணி ஏழுமலை ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவரும் உற்சாகமாக எங்கள் சந்தேகத்தினுடைய ஆராய்ச்சி அறிவியல் சார்பாக ஏழுமலை ஐயா அவர்களுக்கு இப்பொழுது கொண்டாடப்பட்டு சட்டமாக அறிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஒரு நிமிடம் அனைவரும் ஏழு கைப்பற்றி உற்சாகப்படுத்துமாறு அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். மிக மிக சிறப்பான கிஃப்ட் கொடுக்கிறார் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள். திரு மூதன் முரளி ஐயா அவர்கள் அவருடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை. அனைவரும் ஒருவரை எழுந்து உற்சாகமாக
பயன்படுத்தி பயிற்சி ஏற்படுத்தப்படுகிறது. எந்திரிக்க சொல்ல வேண்டாம் ஐயா, யாரும் எந்திரிக்க சொல்ல வேண்டாம், எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். அதான் எல்லாம் உயர்ந்தவர்கள் தான். அடுத்ததாக மகா ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு திரு மூதமுரளி அவர்கள் சிறப்பு மரியாதை செய்கிறார். நம்முடைய சிறப்பான முறையில் விழாவை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போட்டு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு